ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா எர்த் சைன் எலிமெண்ட் ரீடிங். ஸோ நீங்கள் வந்து ரிஷபம் கன்னி மகரமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கான ரீடிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 பயல். ஸோ பயல் 1 வந்து நம்பர் 3, பயல் 2 வந்து நம்பர் 4. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் படி எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ மெயின் மெசேஜஸ் ஆஃப் திஸ் மந்த், ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த அக்டோபர் மந்தில் உங்களுக்கு என்ன மெயின் மெசேஜ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எது அப்படின்றது சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயல் 3 போயிடலாம். பயல் 3 வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் நம்பர், பயல் 3 நம்பர் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுக்குரிய இந்த மாதத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் 4 of Cups, the Moon, Knight of Cups, ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இங்கே மெயினாக என்ன நடந்துகிட்ருக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னா, சில எக்ஸ்பெக்டேஷன் தெரியுது, சம் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மெயினாக இது ரிலேஷன்ஷிப்பில், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஜாபில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை போகலை, அதே மாதிரி வெயிட்டிங்லேயும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட்டிங் மோடில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு மூட் ஸ்விங் இருக்குது, அதே மாதிரி மிக்சட் எனர்ஜியாகவும் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று வந்து ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதர் திங் ஜாபில் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் நடக்கலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சம் ஜஸ்டிஸ்க்காக இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய இது அட் ப்ரெசன்ட் மூடு. பட் இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து என்ன மெயினாக இங்கே வருது அப்படின்னா, இங்கே வந்து உங்களுடைய எனர்ஜி தான் எனக்கு மெயினாக காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ட்ரைன்டாகவும் இருக்கிறீங்க எமோஷ்னலி. ஸோ உங்களுக்கு கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இது எப்படி இருக்குது, இந்த வைப் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நீடினஸ் அப்படின்றது தான் இங்கே வருது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருக்கட்டும், நினைக்கிற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை கொடுக்காமல் இருக்கலாம். ஓகே, முன்னாடி அவங்கக்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு லவ்வாக இருக்கட்டும், கிடைச்ச சப்போர்ட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கலாம், ஏன் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்ததுனால ரெண்டு சைடும் ஒரு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு கொண்டு வருமோ இந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த நபர்களாக இருக்கட்டும், ஓகே, உங்களுக்கு வந்து அந்த வருமோ அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்குரிய ஒரு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ நீங்களே வந்து இறங்கி போகிறீங்க, நீங்களே வந்து அதுக்குரிய ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வாலண்டரியாக போய் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் இதுதான் உங்கள்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இல்லை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்போ கால் வரும், எப்போ மெசேஜ் வரும், எப்போ வந்து இது நடக்கும், எப்போ இந்த ஜாப் வந்து கிடைக்கும், எப்போ இந்த டைம்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இல்லை ஃபேமிலி விஷயம் இதுவாக இருக்கட்டும், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்குது. இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங். ஸோ இதுதான் உங்களுக்குரிய இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு இது இருக்குல்ல, செல்ஃப் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துக்கல, நீங்கள் வந்து குறைச்சிக்கிறீங்க, நீங்கள் வந்து அது இழக்கிறீங்க, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்க. பட் ஆனால் அவங்க வந்து அந்த ஈக்குவலாக அந்த தராசு இருக்குல்ல, அந்த ஈக்குவலாக அது அவங்க வந்து பண்ணுறதில்ல. அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறதில்ல, அதுதான் மீனிங் வருது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய மைண்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சு தான் இந்த ஜஸ்டிஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து கிடைக்காம நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் இந்த ட்ரைண்ட் ஆவீங்க, உங்களுக்கு தான் அது கஷ்டம். ஏன்னா வந்து உங்களுடைய ரிலாக்ஸேஷனும் இது, ஏன்னா மெயினாக இங்கே வந்து எனர்ஜி அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இழக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணுறோம், எதுக்காக நீங்கள் வந்து இந்த ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க, நீங்களே இறங்கி போகாதீங்க, நீங்களே அவங்களுக்கு வந்து வாலண்டரியாக ஒரு இது பண்ணாதீங்க. அதுதான் இங்கே மீனிங் வந்துட்டுருக்கு ரிப்பீட்டடாக. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ பாடிஸ் ஆஃப் வாட்டர் வந்திருக்கு. ஸோ இதுவும் எமோஷ்னலி இது கனெக்டட் தான் வருது. ஸோ வாட்டர் அப்படின்றதுக்கு ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர் சச் அஸ் லேக், ரிவர் ஆர் த ஓஷன் டு ரீசார்ஜ் யுவர் பேட்ரிஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை கேர் பண்ணிக்கோங்க. மேபி சிலர் அழுதுட்டு கூட இருக்கலாம். வெளியே வந்து உங்களுடைய எமோஷன் வந்து வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் மெயினாக, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே ரிலாக்ஸ் இருக்கோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இந்த கார்டு பார்க்கலாம், க்ளீன் இட் அப். ஸோ இந்த கார்டும் இதோட ரிலேட்டட் தான். ஸோ க்ளீன் இட் அப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத அன்ஃபேவராக இருக்கிற தாட்ஸ், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஒரு ரொம்ப நாள் ஆயிருக்கும் உங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு, இல்லை உங்களுடைய ஒரு ஆர்கனைசிங் நீங்கள் மேனேஜ் பண்ணுற விஷயம் ஏதாவது வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ரிலாக்ஸ் உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அதில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வேணும். அது வந்து எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஸோ முதல்ல உங்களுடைய மைண்டில், உங்களுடைய சோலில் தேவையில்லாத விஷயங்கள், ஓகே, தாட்ஸ் இருக்கட்டும், இந்த ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லை, பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அது முதல்ல வந்து மனசுலேருந்து அகற்றுங்க. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுடைய எனர்ஜி தான் ஒரு லெவலப் பண்ணும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது, எது வந்து உங்களுக்கு வந்து கேர் பண்ணணும்னு தோணுது, எது வந்து ரொம்ப பெண்டிங்கில் ரொம்ப நாளாக இருக்கும், உங்களுடைய ஒர்க்லேயே, உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடில், இல்லை உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத எமோஷ்னலில் வந்து இது பண்ணாதீங்க. இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், அந்த டைமிங் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், அந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதுக்குன்னு அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறது கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு தான் அது வந்து கெடுதல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம். இந்த கார்ட் நேட்டிவ் ஸ்பிரிட். ஓகே. ஸோ இங்கே வந்து ட்ரீம் ட்ராவலர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய ட்ரீம்ஸ் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் பவர் நிறையா இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம், ஆசைகள் அப்படின்றது நிறையா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த ஆசைகள் அப்படின்றது வந்து ரிலேட்டட் ஒர்க்கில், உங்களுடைய செல்ஃபில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பில், எது வேணாலும் இருக்கட்டும். பட் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு உங்களுக்குரிய ஒரு சொல்கிறது. ஸோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்பினிக்ஸ். எஸ், இது வந்து ட்ரீம் ட்ராவலர் ப்ளஸ் இந்த ஸ்பினிக்ஸ் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரு இங்கே பிக்சர் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு எஜிப்ஷியன் அந்த ஒரு சொல்லுவாங்க, இந்த உருவ சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுக்கு வந்து மிஸ்டிக்கல் பவர், அத்தாரிட்டி, பியர் ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னா, நிறைய ட்ரீம் இருக்குது உங்களுக்கு, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. பட் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுறீங்களா, அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, மிஸ்டிக்கல் பவர் இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து திறமைகள், ஸ்பிரிச்சுவலில் கூட நீங்கள் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கூட உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். பட் ஆனால் அது வந்து யூஸ் பண்ணுறீங்களா, டிவைன் கனெக்டிவிட்டியோடு இருக்கீங்களா? ஏன்னா இந்த கார்டெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, பாடிஸ் ஆஃப் வாட்டர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம், இல்லை வந்து தீபம் ஏற்றாமல் இருக்கலாம், வீட்டில் இல்லை பூஜை புனஸ்காரம் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இங்கே காமிக்குது. ஏன்னா இங்கே ட்ரீம் வருது, பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுறதில்ல. அதாவது என்னென்னா, எதுக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும், எதுக்கு வந்து நீங்கள் வந்து அது ஒரு எங்கே சக்ஸஸ் இருக்கோ, எங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த லீட் கொண்டுட்டு போகுமோ அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லாத விஷயத்துக்கு, உங்களுக்கு ஃபேவர் கொடுக்காத விஷயத்துக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பவர், உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி வந்து நீங்கள் இழக்கிறீங்க, உங்களோட எனர்ஜி இழக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பேசிக்கலாக அந்த பவர் இருக்குது, மிஸ்டிக்கல் பவர் இருக்குது. அந்த ட்ரீம் ட்ராவலர், உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் அது எதுக்கு, எந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கணும். அது வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு நல்லது இருக்கணும்ல, அதில் உங்களுக்கு நல்லது இருக்கணும்ல, அதுதான் இங்கே மெயினாக இங்கே வருது. அதே மாதிரி பேர் ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க, நினச்சிட்டு இருக்கீங்க. எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு 100% ஒரு டெடிகேட்டோடு
டெடிகேஷனோட நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த இந்த உங்களுடைய உழைப்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய இதுக்காக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு ஃப்ரூட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்குரிய கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்குரிய ஒரு பலன்கள் அது வந்து எந்த வேயில் உங்களுக்கு வந்து அது நல்லது கிடைக்கும், எந்த வேயில் உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து அது கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக நீங்கள் இருக்கலாம், அந்த அத்தாரிட்டியோடு இருக்கலாம், அந்த பவரோடு இருக்கலாம். ஓகே, அது வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே மெயின் மீனிங். ஓகே, ஸோ இந்த 2 கார்டும் பார்த்துடலாம். சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்திருக்கு. லேர்ன் the art of forgiveness to liberate yourself from energy blocks. நான் என்ன சொன்னது தான் வந்திருக்கு. ஃபாஸ்டரிங் எ பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு வந்து உங்களுடைய எனர்ஜி பிளாக்ஸை வந்து நீங்கள் இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் பிளாக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் கொண்டு போகும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை ஏமாற்றினவங்க, உங்களை சீட் பண்ணவங்க, உங்களை காயப்படுத்தினவங்கள அவங்களையும் வந்து ஃபர்கிவ் பண்ணிடுங்க. ஸோ நடந்த விஷயம் எதுவாக இருக்கட்டும் அது வந்து உங்கள் நல்லதுக்கு. இனிமேல் வந்து அந்த கஷ்டங்கள் வந்து பார்க்காம ஃப்யூச்சரில் உங்களுக்கு எது வந்து சக்ஸஸ் கொடுக்குமோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து மனதார பண்ணுங்கள். அந்த ஃபர்கிவ்னஸ் எப்படி இருக்கணும்னா நீங்களும் உங்களை நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி யாருக்கு நீங்கள் இந்த கஷ்டப்படுறீங்களா அவங்களுக்கும் அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுத்துருங்க. மேபி சில சிச்சுவேஷன் அவங்களாலேயும் வந்து ஏன் இந்த கார்டு வந்திருக்குன்னா சில சிச்சுவேஷனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கார்டு நான் சொன்னேன்ல தெரிஞ்சு தான் அவங்க பண்ணாமல் இருக்காங்க, அந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அது வந்து சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் உங்களோட லவ் அக்செப்டன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். சிலர் வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாங்க. அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் இன்னும் அது வந்து கஷ்டம் கொண்டு போகிறது வேணாம், இப்போ வந்து நீங்கள் ஒரு சேஃப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆல் இஸ் வெல் அப்படின்றது நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் எதுவாக இருக்கட்டும் கண்டிப்பாக இது ஆவீங்க, அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்க்கலாம். எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்டு. உங்களுக்கு வந்து சிவா ஆரக்கிள் டெக்கில் இருந்து 2 கார்டு வந்திருக்கு. எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட், ஓப்பன் டு டிவைன் கைடன்ஸ். இதுவும் அதே தாங்க. பே அட்டென்ஷன் டு டிவைன் சைன்ஸ் டியூரிங் மெடிடேஷன். லார்ட் சிவா இஸ் bestowing his blessings upon you on the form of sacred sounds and the illuminating light of wisdom. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் எங்கே கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் நன்மைக்கு அப்படின்றது எடுத்துக்கோங்க. அது வந்து லைட் மூலியமாக, உங்கள் சவுண்ட் மூலியமாக, ஒருத்தவங்களோட பேச்சாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் நல்லதுக்கு. இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து சைன் காட்டுறாங்க, யூனிவர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சைன் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இழந்ததே, ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆனதே யோசிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரெசண்ட்டை வந்து இழக்காதீங்க. ஓகே, ஃப்யூச்சரும் இருக்குது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நம்பர் 4. ஸோ நம்பர் 2 பைலட் சூஸ் பண்ணவங்க நம்பர் வந்து 4. ஸோ உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய மெயின் மெசேஜ், அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், மெஜிஷியன் அண்ட் ஹெரஃபண்ட். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் ஜாபில் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷங்கள் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு, அதில் வந்து சக்ஸஸும் கிடைச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சிலருக்கு வந்து ஒரு இப்போ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒரு புரிதல் அப்படின்றது இருக்குது. மெஜிஷியனாகவும் இருக்கிறீங்க, அதே மாதிரி ஹெரஃபண்ட்டாகவும் இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு
சேலஞ்சாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற விஷயம், ஓகே, அது வந்து எங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கு. சிலருக்கு வந்து உங்களோட ஒர்க் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோவொர்க்கர்ஸ் மூலிமா ஹெல்ப், சப்போர்ட்ஸ் அப்படின்றது கிடைச்சிட்ருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மெஜிஷியன் அண்ட் ஹெரஃபன் வரும்போது இது வந்து ஒரு பாசிட்டிவான வைப் தான். நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், உங்களோட ஒர்க்கில், உங்களோட எமோஷனல் சைடில், ஒரு உங்களோட ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புயலுக்கு பின்னாடி வர்ற ஒரு காம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய இது பார்க்கும்போது. நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து முன்னாடி நடந்த பாஸ்ட்டில் என்னென்ன நீங்கள் பண்ண தப்போ, ஏன்னா இந்த பைல் 1 இந்த 3 நம்பர் எடுத்தவங்க அவங்க அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பட் இந்த பைல் எடுத்தவங்க 4 நம்பர் எடுத்தவங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகணும், எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப். எதில் சந்தோஷம் இருக்குது, எப்படி உங்கள் சந்தோஷத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி தான் உங்களுடைய இது மைண்ட் செட் இருக்குது. ஸோ எதுக்கும் வந்து பெருசாக ஒரு வருத்தப்படுறதும் அந்த மாதிரியும் தெரியலை. எது வருதோ அந்த மாதிரி ஒரு இது தான் உங்களோட மைண்ட் செட்டே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எது இருக்கணுமோ இருக்க போகுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுக்காகவும் கவலைப்படுற மாதிரியும் இல்லை உங்களோட இது பார்க்கும்போது. ஓகே, ஸோ வர்றது வரட்டும், இருக்கிறது இருக்கட்டும், போகட்டும், அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய வைப். ஸோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு தெரியுது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆசைகள் நிறைவேறிட்டு இருக்குது. சிலருக்கு வந்து மேரேஜாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒர்க் சைடில் இருக்கலாம், ஜாபில் நினைக்கிற விஷயங்கள், மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் லெவல், ப்ரமோஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. சிலர் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி ஒரு ஆசைப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சூழல், சரவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இப்போ. ஓகே, ஸோ நல்லா இருக்குது. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. ஓகே, செகண்ட் இந்த கார்ட் பார்த்துடலாம். ஓகே, சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ். லார்ட் சிவா கன்வேஸ் தட் த டைம் ஹேஸ் கம் டு புட் யுவர் long held plans into action for future growth and success. Wow. ஸோ இதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு கரெக்டாக இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. எனக்கு தெரியுது உங்களுடைய வைப் இப்படி பார்க்கும்போது. உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ஸ்டாப் பண்ணாமல், இடைவிடாமல் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதில் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு எனர்ஜி வைஸ் ஹையராக தெரியுறீங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நான் ரீச் ஆகணும், இந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும், இந்த ஒர்க் வந்து நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து எப்படி இருக்கணும். ஸோ ஃபேமிலியில் சேவிங்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சும்மா இல்லை. அதே மாதிரி உங்களுக்காகவும் உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் டைமாக இருக்கலாம், அதுக்கும் ஒதுக்குறீங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிறீங்க. ஸோ தேவையான விஷயங்களை உங்களுக்காகவும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் பண்ணுறீங்க. அந்த சந்தோஷமும் இருக்குங்க. நல்ல வைப்புங்க, சூப்பராக இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்த்துடலாம். வாவ், சூப்பருங்க. ஸோ இந்த கார்டு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம், நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய எஃபர்ட் கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு பலன்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்க போகுது, உங்களுடைய கஷ்டங்கள் வந்து போகுது. இது வந்து இந்த மாதத்துடைய வைப். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வைப் இது. உங்களே இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மெச்சூர்டாக உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்கணும் லைஃப்பில், எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு மணி வைஸாக இருக்கட்டும், அது வந்து கிடைச்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சடன் மிராக்கிள் மணி வைஸில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஜுவல்ஸாக கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஸ்டார்ஸ் தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஸ்டார்ஸ் தெரியுது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம், ஆசைப்பட்ட விஷ், ஓகே, அது உங்களுக்கு கிடைக்க போகுது.
ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் நீங்கள். வாவ், சூப்பருங்க. இந்த கார்ட் பார்த்துடலாம். டிவைன் பேஷன். எஸ், பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் ட்ரூ ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர். எஸ், இது வந்து அகைன் என்னன்னா, உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்கிறாங்களோ, என்ன எதில் வந்து ட்ரூ டிசைர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த பேஷன் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பேஷன் தான் நிறைய தெரியுது. ஸோ அது வந்து உங்களோட ஒர்க்கில், உங்களோட ஆர்ட்ஸில், நீங்கள் பண்ணுற விஷயத்தில் அதில் வந்து ஒரு முன்னேறணும், அதில் வந்து ஜெயிக்கணும். அது சர்வீஸாக கூட இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருக்கலாம். ஓகே, அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பர் பிளேஸ், அந்த பிளேஸ் வந்து அடையணும். எஸ், இங்கே நம்பர் 1 வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த பேஷனில் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே, வாவ். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டும் பார்த்துடலாம். ஸ்டோரி டெல்லரும் வந்துருச்சுங்க. ஸோ ஸ்டோரி டெல்லர் அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஓகே, மற்றவங்களுக்கு வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிகின் பண்ண போகிறீங்க. இல்லை ஆல்ரெடி பண்ண விஷயத்துக்கு ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களை நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க. அதுதான் இங்கே வருது, ஸ்டோரி டெல்லர். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட் ஃபைனலாக பார்க்கலாம். கவுஸ் டெயில். டேஞ்சர்ஸ் வில் பி வார்டட் ஆஃப், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிசைர், பிளெஸிங்ஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. முடிஞ்சால் லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் வந்து போயிட்டு வாங்க. பௌர்ணமி திதியில் வந்து பச்சரிசி, வெல்லம், 2 வாழைப்பழம் முடிஞ்சால் பசுக்கு கொடுங்க. நல்லது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து துளசி மாலை வந்து பெருமாளுக்கும் அம்மனுக்கு வந்து பன்னீர் புஷ்பமும் சாத்துங்க. இது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.